ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புரட்டாசி 1ஆம் தேதி. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை திருப்பதி. ஆமாங்க, உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்க ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நான் முதல் முறையாக இன்றைக்கி தான் இங்கே வந்திருக்கேன். அழகான கோவில். பெருமாள் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதியில் இருக்க ஏழுமலையான் மாதிரி அப்படியே தத்ரூபமாக இருக்கார். ரொம்ப கிட்டத்தில் பார்க்கலாம். அங்கே ஜருகண்டி நம்ம 1 செகண்ட் 2 செகண்ட் தான் பெருமாளை பார்ப்போம். ஆனால் இங்கே ஸ்ரீனிவாச பெருமாளை பக்கத்திலே உட்காந்துக்கலாம், அந்த அளவுக்கு தரிசனத்துக்கு விடுறாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தான். ஆட்டோலே வரலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் 2 வீலரில் போயிருந்தோம். தளி ரோடு, மெயின் ரோட்டு மேலேயே தான் கோயில் இருக்குது. அழகான கோவில். வழக்கமான பெருமாள் கோவிலில் இருக்கிற மாதிரியே ஆண்டாள் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, நரசிம்மர் சன்னதி, ஹைகிரீவர் சன்னதி எல்லாமே இருக்குது. கோவில் ரொம்ப நீட்டாக பராமரிக்கிறாங்க. ஒரு எண்ணெய் பிசுக்கு, ஒரு குப்பை சத்தம் இல்லாமல். தீபம் காற்றுக்கு அணைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஒரு ரூம் மாதிரி போட்டு அங்கேயே சாமியோட எல்லா படங்களும் வச்சு இங்கேயே தீபம் பொருத்துகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் எண்ணெய் இருந்தாலும் நம்ம அந்த ஒரு போசி மாதிரி வச்சுருக்குறாங்க, அதில் ஊற்றிட்டு வந்துடலாம். தீபம் போடுற இடத்துல என்ன எழுதியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லை, செல்வ செழிப்பு பெருகும், இழந்த செல்வங்கள் கிடைக்கும், அஷ்டலட்சுமிகளோட அருள் கிடைக்கும், குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் அந்த தீபத்தினால பலன் கீழே எழுதியிருந்தாங்க. இப்போ நம்ம ரேணுகா தேவி அம்மன் சந்நிதிக்கு வந்திருக்கோம். ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மனை தரிசனம் பண்ணியாச்சு. இங்கே ஹைகிரீவர் பார்த்தீங்கன்னா லட்சுமி ஹைகிரீவராக இருக்கிறாரு. அங்கேயும் பையன் நல்லா படிக்கணும்னு சுவாமிக்கு அர்ச்சனையை போட்டோம். தன்வந்திரி பெருமானும் இருக்கார், அவர்கிட்டையும் அர்ச்சனை பண்ணியாச்சு. ஏன்னா அடிக்கொருக்கா இப்போ எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அதனால் அவர்கிட்டையும் ஒரு அர்ச்சனையை போட்டாச்சு. கோவிலுக்குள்ளே இங்கே ஒரு அழகான நந்தவனம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கோசாலையும் இருக்குது. நந்தவனத்துலேயும் கோசாலையிலையும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். கோசாலையில் நம்ம நாட்டு பசுமாடு தான் வளர்க்குறாங்க. இந்த கண்ணுக்குட்டிக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அந்த மாடு பசு விடவே இல்லை. அப்படி முறைக்குது, கயித்தை இழுக்குது. அதுக்கு ரொம்ப கோவம். நான் கண்ணுக்குட்டிக்கிட்ட போகிறதே அதுக்கு பிடிக்கல. பின்னாடி பாரு, மாடு என்ன வாடு வருது, எவ்வளோ என்ன வாடு வருது. எப்பயுமே நம்ம நாட்டு ரக மாடு இப்படி தான் கண்ணுக்குட்டிக்கிட்டே போக விடாது, நம்மளையவே முறைச்சி பார்த்துட்டே தான் இருக்கும். ஜெர்சி மாடுனா ஒன்றும் பண்ணாது, அது வாட்டுக்கு படுத்துக்கும். காலையில் 8:30 மணி வரைக்கும் இங்கே அன்னதானம் போடுறதாக சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது மணி 10 இருக்கும். 12 மணியோட நடை அடைச்சிருவாங்க. ஆனால் இப்போ புரட்டாசி மாதம் பிறந்திருக்கனால இந்த புரட்டாசி சனிக்கிழமை எல்லாமே 1 மணி நேரம் மட்டும் பகலில் நடை அடைச்சிட்டு திரும்பி எப்பயுமே கோயில் ஓப்பனில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் பார்க்குறக்கு அம்புட்டு ஒரு அழகு. தாயார் பத்மாவதி தாயார். கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுனால நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. எல்லா பக்கம் அர்ச்சனை பண்ணியாச்சு. பிரசாதமாக இன்றைக்கி புளியோதரை கொடுத்தாங்க. புளியோதரையை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருமூர்த்தி டேம் 14 கிலோமீட்டர் தான். அதனால் அங்கேயும் போய்க்கலான்னு சொல்லிட்டு உடுமலை திருப்பதின்னு சொல்லப்படுற ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலேருந்து நாங்கள் திருமூர்த்தி டேமுக்கு போயிட்டோம். இடையில ஒரு பேக்கரியில் காஃபி சாப்பிட்டுட்டு புளியோதரையை சாப்பிடலை, பேக்கில் வச்சுட்டு கிளம்பிட்டோம். புளியோதரையை வாசத்துக்கு தான் அங்கே ஒரு பெரிய வேலை வச்சு விட்டுருச்சு. திருமூர்த்தி டேமுக்கு அடிக்கொருக்கா போகிறவங்களுக்கு தெரியும் அங்கே மங்கீஸ் எல்லாம் எவ்வளோ தொல்லை பண்ணுன்னு. அப்படி தான் ஒன்று நடந்தது. திருமூர்த்தி டேம் போன வீடியோவை நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன்.